இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க நம் அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு கனப்பொழுதையும் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்களால் அன்றாடம் நினைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மகம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 409வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். கோடையை சிறப்பிக்கும் விதமாக அனலில் என்ற ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று உழைப்பாளர் தினத்தை கொண்டாடும் வகையிலும் அன்பு சகோதரர் மனோ சாலமன் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலும் இன்றைய நிகழ்வு உழைப்பும் உணவும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிக்க இருக்கின்றது. அன்பு சகோதரர் அவர்கள் தமது பள்ளி படிப்பை முடித்தவுடன் வீட்டு உபயோக பொருட்கள் வழங்கக்கூடிய கடையினை வைத்து நிர்வகித்தவர். அது மட்டுமல்லாமல் இந்திய விமானப்படையில் 12 ஆண்டுகள் பணியாற்றியவர். அதனைத் தொடர்ந்து பால் உற்பத்தி நிலையம் வாயிலாக விநியோக உரிமை பெற்று அதன் வாயிலாக தமது தொழில் அனுபவத்தை துவங்கி நடத்தியவர். அதன் பிறகு இயற்கை மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக பாரம்பரிய இயற்கை வழியிலான உணவகத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக தரம் மிகுந்த உணவுகளை, இயற்கை சார்ந்த உணவுகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நெடுஞ்சாலை பயண வழி உணவகம் வாயிலாக பரிசளித்து வருபவர். தம்முடைய உணவகம் இருக்கக்கூடிய அந்த அச்சிறுபாக்கம் மலைத்தொடர் அருகில் உள்ள சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து எண்ணற்ற மக்கள் வேலைவாய்ப்பு இவரது நிறுவனம் வாயிலாக பெற்றும் வருகின்றார்கள். அந்த நிறுவனத்தின் முதல் நிலை பணியாளராக தன்னை எப்பொழுதும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் அன்பு நண்பர் அவர்கள் மற்ற ஒவ்வொருவரையும் மதிக்கும் மாண்புடையவர்களாக, அது மட்டுமல்லாமல் அவர்களை வருடாந்திரம் ஒரு முறை அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஒரு குடும்ப பயணம் போல அழைத்து செல்வது என்பதை தமது வாழ்வியல் வழித்தடங்களில் ஒரு சிறப்பான பணியாக செய்து வருகின்றார். நமது தளத்தின் 44வது நிகழ்வாகிய வாரத்தின் எளிமை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்றிருக்கின்றார். இன்று உழைப்பும் உணைவும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே உரையாற்ற இணைந்திருக்கின்றார். அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் உழைப்பும் உணவும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உழைப்பும் உணவும் என்ற சிறப்புரையின் கீழ் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் மென்மைப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம். நன்றி. வணக்கம் சகோதரரே. வலதுபுறம் கீழ வந்து அந்த மைக் சிம்பல் காமிக்கும். அத அ மியூட்ல இருக்கும். அத ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப சரியா? சரியா இருக்குங்க. இப்ப நீங்க பேச துவங்கலாம். நன்றி. நன்றி. இந்த தளத்திற்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் மனமாகட்டும். ஒரு புதிய மாதம், இந்த புதிய கடந்த மாதம் வரையிலும் நம்ம என்னெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றோமோ அதுக்காக நன்றி சொல்லிவிட்டு, இந்த புதிய மாதத்திற்காகவும் நன்றி சொல்வோம். நாம் காண இருக்கிற இந்த மாதத்திலே நமக்கு என்னெல்லாம் இறைவன் நமக்காக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம
இப்பவே வந்து அட்வான்ஸா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். முக்கியமா வந்து நான் நாளைய தினம் என்னோட பிறந்த நாளுங்கிறத வந்து சகோதரர் குறிப்பிட்டார். உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சி. ஆஹ் அதாவது 59 ஆண்டுகள் இன்றோடு நிறைவுற்று நாளை முதல் 60வது ஆண்டிலே கால் வைக்கப் போகிறேன். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம். இறைவன் வந்து நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி இது. மேலும் இன்றைய தினம் வந்து சர்வதேச உழைப்பாளர் தினம், இன்டர்நேஷனல் லேபர் டே. அதாவது உழைப்பாளர்கள் உழைப்பவர் உயர்ந்தவர். இதுதான் எப்பவுமே ஒரு நம்ம எடுத்துக்கிறது. அதாவது நல்லவர்னா எப்படி சொல்றோமோ அது போல வந்து உழைப்பவர் உயர்ந்தவர், உழைக்கும் மக்கள் உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்குதா? அதை உழைக்கிறாங்க, உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு ஒரு வர்க்கமாவே வச்சிருந்தாங்க. அப்போ வந்து உழைப்பவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும், என்னெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் உழைப்பவர் வந்து ஏமாற்றப்படக்கூடாது, அவரோட உழைப்பு வந்து திருடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உழைப்பாளர் தினத்தை வந்து கொண்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு அனைத்தையும் வந்து கொண்டு வந்ததுதான் இந்த உழைப்பாளர் தினத்தோட முதல் முயற்சியா இருந்தது. அந்த விஷயத்துல அந்த அந்த ஒரு காரணத்துல நம்மளும் வந்து இன்றைய தினத்தை வந்து உழைப்பாளர் தினமாக உலகம் ஃபுல்லா சர்வதேச அரங்கில் இது வந்து புகழ்பெற்றிருக்கிறது. அதற்காக நம்ம வந்து இந்த இந்த தினத்தை கொடுத்த மக்களுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இது வெறும வந்து உழைப்பாளர் தினம் மட்டும் கிடையாது. உழைப்பாளர்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது வேலை செய்யற எல்லாருமே உழைப்பாளர்கள் தான். அதாவது பணியாற்றுபவர்கள் எல்லாம் உழைப்பாளர்கள். நம்ம ஒருத்தரும் உழைப்பாளர் தான். உழைப்பு இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நான் வந்து எதுக்காக இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, உழைப்பும் உணவும் அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து அவரும் ஒரு உழைப்பாளி தான். அவர் வந்து தனக்காக மட்டும் ஒரு விவசாயி வந்து தான் வந்து பயிர் வைக்கிறதும் தனக்காக மட்டும் வச்சுக்கிறதே இல்லை. நம்ம வந்து விவசாயமே பண்ணாம இருந்தாலும் நமக்கான உணவை வந்து கொடுக்கறவர் வந்து ஒரு விவசாயி. அது அவங்க மூலமா தான் நம்மகிட்ட வந்து சேருது. யார் வேணா என்ன வேணா இல்லாம இருந்துடலாம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவையை நிவர்த்தி பண்றதுல வந்து முதலா வந்து பங்கு வகிக்கிறது உணவு தான். நம்ம யாரை வேணா பார்த்திருக்கலாம். அதாவது ஒரு கண் இல்லாதவங்களை பார்த்திருக்கலாம், காது இல்லாதவங்களை பார்த்திருக்கலாம், ஒரு கை இல்லாதவங்களை பார்த்திருக்கலாம். ஆனா வயிறு இல்லாம யாரையும் பார்த்திருக்கவே முடியாது. இது இறைவனோட படைப்பு. அவர் வந்து வயிறை வந்து உணவு வந்து உணவு இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த வயிறு. நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். அதுக்காக வந்து அதுதான் வந்து உங்களுக்கு பலனை தரும், எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த உணவு. அந்த உணவை வந்து உற்பத்தி பண்ற விவசாயியும் ஒரு உழைப்பாளி. அவர் நம்ம விவசாயின்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சிடறோம். அப்படிலாம் இல்லை. அவங்களும் உழைப்பாளர்கள் தான். அவங்களுக்கானதும் நம்மளோட பார்வையில வந்து அவங்களையும் நம்ம வந்து ஒரு உழைப்பாளியா பார்க்கணும். எப்படி வந்து ஒரு உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறோமோ, இன்டர்நேஷனல் லேபர் டே, அதே மாதிரி வந்து இந்த இதுல வந்து அவங்களுக்கும் பங்கு இருக்குன்றது தான் என்னோட கருத்து. இதை நம்ம வந்து சீரும் சிறப்புமா அது அவங்களையும் இணைச்சு யார் யாரெல்லாம் உணவுத்துறையில இருக்காங்களோ அவங்க அனைவரையும் நம்ம வந்து பாராட்டணும்னு விரும்புறேன். இன்னொன்னு, உழைப்பு இல்லாமல் உணவில்லை, உணவு இல்லாமல் உழைப்பில்லை. நீங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையான உணவு இல்லாம அவனால ஒரு வேலையும் செய்ய முடியாது. இன்னொன்னு, அந்த தேவை வரும்போது தான் வாழ்க்கையோட அடுத்த இதுக்கே போறாங்க. அதாவது பசின்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் இவ்வளவு தூரம் முன்னேறிக்கவே முடியாது. அந்த பசி தான் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த உணவுக்காக ஒரு தொழிலை மேற்கொள்றாங்க, இல்ல உணவு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. வெறும உணவுன்றது வந்து ஒரு பசி ஆற்றுறது மட்டும் இல்ல, அடுத்த நிகழ்வுகளுக்கு போறதுக்கும் அதான் வந்து காரணமா இருக்குன்றதுதான் உண்மை. நம்ம வந்து உழைப்பு இல்லாமல் உணவு இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கவலம் சோறு எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு
30, 40 பேரோட உழைப்பு இருக்கும். யாரோ ஆ உழவு ஓட்டி, அதன் பின்பு நாற்று நட்டு, பயிரிட்டு, அதை அறுத்து, அதை கொண்டு வந்து ஒரு உணவாக்கி, கொண்டு வந்து நம்மளோட கையில வரும்போது, அது எத்தனையோ பேரோட உழைப்பை தாண்டி வருது. இது எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது ஒரு உணவுகளை வந்து எதையுமே நம்ம வந்து வீணாக்க கூடாது. அதாவது ரிசோர்ஸ் வந்து நம்ம நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அது ஒரு பருக்காயை கூட வீணாக்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நம்ம காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா அந்த பொருளை தயாரிக்கிற அந்த உற்பத்தி பண்றது வந்து உழைப்பு தான். அந்த உழைப்புக்காக நம்ம வந்து கடவுள் நன்றி சொல்லணும். அந்த உழைப்பை மதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உழைப்பை பற்றி பேசும்போது நம்ம டைரக்டர் சீனு ராமசாமி இருக்கார்ல, திரைப்பட இயக்குனர், அவரோட கவிதை தொகுப்பு ஒண்ணு இருக்கு. அந்த கவிதை தொகுப்புல புகார் பெட்டியின் மேல் படுத்துறங்கும் பூனைகள் அப்படின்னு அதுல வந்து ஒரு எழுதியிருப்பாரு. ஒரு உழைப்பை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. என்ன அழகா சொல்லியிருப்பாருன்னா, இந்த பில்டிங் கட்டும் போது இந்த கட்டுக்கம்பி எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அது கட்டுறவன் வந்து என்ன பண்றான்னா, அந்த இரும்பு கட்டும்போது, கட்டுக்கம்பி வச்சு கட்டும்போது சூரியனையும் வைத்து கட்டினான் அப்படின்னு எழுதுவார். அது அது வந்து என்ன, ஒரு வெயில் தாக்கத்தில் தான் அவன் வந்து வேலை செய்யறான். இப்போ சொல்றோம் இல்லையா அனலில் அப்படின்னு, அது அதாவது இந்த வெயில் அப்படிங்கிறது, கோடை, இதெல்லாம் வந்து இதுலயும் வந்து மக்கள் வேலை செய்யறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு வெயில்ல வந்து ஒரு பில்டிங் கட்டுற வேலையா இருக்கட்டும், மற்ற விவசாயியா இருந்தா அவங்க வந்து வயல்ல போய் செய்யற வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து எல்லா பருவ சூழ்நிலையும் தாண்டி தான் வேலை செய்யறாங்க. இப்போ விவசாயம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க மழை, வெயில், குளிர் எதையுமே அவங்க பார்க்க முடியாது. காலையிலேயே போய் கத்திரிக்காய் பறிச்சாதான் மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும்னா அதை செய்யணும். வெண்டைக்காய் பறிக்கணும்னா வெண்டைக்காய் பறிக்கணும். இது போல வந்து நிறைய வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நேரம், காலம், அதாவது இப்போ வெயிலா இருக்கு, இப்போ செய்ய வேணாம், இப்போ வந்து காலையில இந்த நேரத்துக்கு போக வேணாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க உழைப்பு சார்ந்த விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, இந்த சமையல் கலைஞர் இருக்காங்களா, அவங்களும் உழைப்பாளர் தான். இப்போ நீங்க வந்து ஒரு உணவு நடத்துறதால எனக்கு தெரியும் அது. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு சமையல் பண்றதுன்றது வேற, உணவகத்துல உணவு தயாரிக்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி உணவகத்துல பணியாற்றுகள்ல நான் வந்து என்னோட என்னோட உணவகத்துல பணிபுரிகிற எல்லாரையும் நான் வந்து சக பணியாளர் தான் சொல்லுவேன். வேலை செய்யறவங்கலாம் சொல்ல மாட்டேன். அது எதுக்காகன்னா, அவங்க வந்து நான் ஒரு பணியை செய்யறேன், அவங்க ஒரு பணியை செய்யறாங்க. நான் வந்து நிர்வாகத்துல இருக்கிறேன், அவங்க வந்து உழைப்புல இருக்காங்க. அது ரொம்ப அப்படிதான் அவங்களை மாண்போட நடத்தணுன்றதுதான் என்னோட எண்ணம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட சமையல் செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல அலுவலகத்துல வேலை செய்யறவங்க இருக்கட்டும், உழைப்பாளர்கள் அனைவரும் வந்து போற்றப்பட வேண்டியவர்கள். அவங்க வந்து அந்த சமையல்ல வந்து சுவையை தர்றது வந்து இறைவனா இருக்கலாம், இறைவன். ஆனா சமையல் நம்ம என்னதான் பண்ணாலும் அதுல வந்து சுவை தருது. ஆனா அந்த செய்யும் போது ஒரு அன்போடையும் ஆசையோடையும் செய்யறாங்க இல்லையா, அந்த சமையல் கலைஞர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கும் வந்து என்னோட எப்பவுமே அவங்கள நான் என்னோட மனசுல வச்சிருப்பேன். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடம் கொடுத்து, இவங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இவங்கெல்லாம் மாண்போட வாழணும் அப்படிங்கிறது. சரி, இந்த உழைப்பாளர் தினத்தோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, உழைப்பாளர்கள் அடிமைகள் அல்ல, அவங்க வந்து மாண்போடு வாழ பிறந்தவர்கள். நமக்கு என்ன ஒரு மாண்பு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி மாண்போடு வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த உழைப்பாளர் தினத்தோட முக்கியமான ஒரு நோக்கம் கருதுறேன். ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு முறை. அந்த வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கும் வந்து இறைவன் வந்து ஒரு பணியை கொடுக்குறாரு. ஒரு சிலர் வந்து ஆசிரியரா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து டாக்டரா இருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு வேலையை செய்வாங்க. அப்படி செய்யும்போது அவங்களோட வேலையில அவங்க வந்து சீரும் சிறப்புமா செய்யறதுக்கு தான் இந்த உழைப்பாளர்களை வந்து விரும்ப வந்து அவங்கள வேலை செய்யறவங்க அப்படின்னு பார்க்காம அவங்களே வந்து ஒரு பணியாற்றுவர்களா நம்ம கருதணும்ன்றது தான் என்னோட கருத்து. அதுதான் வந்து இந்த மாண்போட வாழ வைக்கிறது. வேலை செய்யறவங்களை வந்து ஒரு
பணிபுரிவர்களை வந்து ஒரு சாதாரண ஒரு எண்ணத்தோட பார்க்காம அவர்களையும் வந்து சக மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான அந்த அந்தஸ்தை கொடுக்கும்போது தான் அவங்க மாண்போட இருக்க முடியும். முக்கியமா எல்லாருக்குமே வந்து என்னன்னா பணம்ன்றது ரெண்டாவதா இருக்கலாம். ஆனா வந்து மரியாதை வந்து ரொம்ப முக்கியம். அந்த மரியாதையை தர்றதும் அவங்கள உழைப்பாளர்களை கொண்டாடுறதும் தான் வந்து உழைப்பாளர் தினத்தோட ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இதை வந்து நம்ம ஒரு இடத்துலயும் பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உழைப்பில்லாமல் உணவில்லை, அதான் முக்கியம். ஏன்னா நீங்க உழைக்காம வந்து உழைப்பாளர் அப்படின்னு எல்லாரும் வந்து வேற ஏதோ வேலை செய்யறவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனா விவசாயம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியமானது அப்படிங்கிறது ஆஹ், நிறைய பேர் வந்து அந்த கருத்துல இருந்து உழைப்பாளர் கணக்குல அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் வேலை செஞ்சா இந்த நம்ம வந்து இத்தனை இவ்வளவு இந்த உலகத்துல இருக்கிற இவ்வளவு பேருக்கும் வந்து உணவளிக்கணும்னா அந்த உழைப்பாளர்களால அந்த விவசாயிகளால் மட்டும்தானே கொடுக்க முடியுது. இந்தியாவில் எடுத்துக்கிட்ட இந்தியா வந்து விவசாய நாடுன்னு சொல்றோம். ஆனா இந்தியாவில் வந்து எத்தனை சதவீதம் பேர் வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்துல இருக்கிறாங்க, அந்த சதவீதம் வந்து எத்தனை எத்தனை சதவீதத்தை வந்து சோறு போடுதுன்னு நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்றத நம்ம எல்லாம் வந்து உணவா எடுத்துக்க முடியுது. ஆனா இந்த உணவு இல்லாட்டா எல்லாரும் போய் நம்மளால போய் இப்போ விவசாயின்னு ஒருத்தங்க இல்லைன்னா விவசாயம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம எல்லாராலையும் போய் உணவு உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம வந்து அவர்களை மதிக்கணும். அவர்களுக்கான எல்லா ஒரு விதமான தகுதி அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அதாவது உழைப்பாளர்கள் அப்படின்னும் போது அது கட்டிட தொழிலாளராக இருக்கலாம், நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றவங்க அவங்களும் ஒருத்தங்க. அதே மாதிரி நம்மளோட மில் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனா அடிப்படை தேவைகளை வந்து நமக்கு நிவர்த்தி பண்ணி தர்றது அவங்க தான். ஒருத்தரும் ஒரு ஒரு உழைப்பில் இருந்தாலும் நமக்கு வந்து எது ஒரு ஒரு மாண்மை தருமோ அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே போட்டுருவோம். அந்த மாதிரி செய்யும் போது இப்போ ஒரு உழைப்பாளருக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, அந்தஸ்து, அப்புறம் வந்து அவங்களோட மாண்பு, அதான் மாண்பு, அது இல்லாம அவரோட பாதுகாப்பு. இப்போ ஒரு வேலை செய்யறாங்க, வேலை செய்யும் போது அதுக்கப்புறம் பணி நிறைவுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் முதுமை வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கொடியதா இருக்குன்றத நம்ம பார்க்கணும். முதுமை பணம் இல்லாம இருந்தா ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுக்காகவும் அவரோட உடல் நலம் எல்லாத்தையும் பேணுவதற்காக அவங்களுக்கான அந்த இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யணுங்கிறது தான் என்னோட கருத்து. உழைப்பாளர் தினம்ன்றது வந்து வெறும எல்லாரும் ஒரு படத்தை போட்டு டிபியில வச்சு நானும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாட்டேன், மே 1 தொழிலாளர் தினம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் அதை வந்து எப்படி வந்து கொண்டு வரோம், நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்மளோட நடைமுறைப்படுத்துறதுன்னு இருக்குது. நடைமுறைப்படுத்துறதுல எப்படி பண்ண போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்து செய்யறதுக்கு வந்து ஒரு இப்ப நான் வந்து ஒரு உணவு நடத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில வாய்ப்பு கிடைக்குது. என்னோட பணியாற்றுற பிள்ளைகள் அப்புறம் அவங்களுக்காக வந்து நம்ம என்ன செய்யறோம், உணவு அளிக்கிறதுல இருந்து அதே சமயத்துல அவங்களோட நலன் போற்றுறதுல இருந்து அவங்களோட உடல்நல பராமரிப்புல இருந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து அக்கறை எடுக்கணும். இப்ப நான் நடத்தி வர உணவகத்துல வந்து வேலை செய்யற மக்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேருக்கு பண்ணோம் நம்ம. அதுல வந்து மொத்த செலவு நாங்க தான் ஏத்துக்கிட்டு பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது தனக்கு ஒரு சுகர் இருக்குது, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது அப்பதான் தெரியுது. இந்த நலம் பேணுதல்ன்றது அவங்களுக்கு வந்து மருத்துவத்துல வந்து இப்போ ஒரு சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து உடம்ப பேணுறதுல வந்து ரொம்ப சிரமங்கள் இருக்கும், செலவு பண்ண முடியாதுன்றது தான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அதை பண்றோம். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது என்ன நடக்குது, அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. முக்கியமா நம்மளோட கடையில வந்து பாத்தீங்கன்னா
உணவகத்துல வந்து 80-85% வந்து பெண்கள். அவங்க எல்லாருக்குமே வந்து பொதுவா வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பார்த்துக்கலாம். என்ன இதுதானே ஆயிட போகுது. இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்றோம். இது வந்து உழைப்பாளர் தினத்துல வந்து என்ன சொல்றேன்னா, எல்லாருமே கூட, அதாவது சின்ன உணவகம் நடத்தலாம், பெருசா நடத்தலாம், சின்ன கம்பெனி வச்சிருக்கலாம், பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம். அவங்கெல்லாம் கூட அவங்களோட தொழில, இப்போ நான் போய் தோசை போட போறது இல்லை, நான் போய் பொங்கல் செய்ய போறது இல்லை. என்னோட பணியாளர்கள் தான் செய்யறாங்க, சக பணியாளர். அவங்க வந்து நல்லா இருந்தாதான், அவங்க வந்து உடல் நலம் பாதுகாக்கப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். காலையில 4-4:30 மணிக்கு வந்து 6:30 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்றாங்கன்னா, வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க? அவங்களோட உடல் நலம் பேணப்படணும். இது ரொம்ப முக்கியம். இது அதே மாதிரிதான் வந்து என்னோட அந்த கடையில வேலை செய்யற பிள்ளைகள். குளிர்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, காலைல 5:30 மணிக்கு கடை திறக்க வரணும்னா, அவங்க வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க? இன்னொன்னு, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, காலைல குளிக்காம யாரும் வரமாட்டாங்க. ஒரு நீட்டா வருவாங்க. அதுக்கு வந்து அவங்களோட வீட்டுல வந்து உண்மையாவே ஒரு குளிர்காலத்துல வந்து ஒரு வெந்நீர் இருக்குமான்லாம் கூட தெரியாது. அதே மாதிரி மழை காலத்துலலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த உழைப்பு. ஒருத்தரும் கடைக்கு வரும்போது அவங்களோட எல்லாத்தையும் தூக்கி அங்கேயே போட்டுட்டு மலர்ந்த முகத்தோட வராங்க இல்லைங்களா? இதுதான் வந்து அவங்களோட உழைப்பு. வெறும் உழைப்புனா வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. அதோட சேர்த்து அவங்க அன்பை தர்றது, ஒரு கனிவான ஒரு பேச்சு. அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் வந்து பேசும்போது அவங்களோட கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கனிவா பேசுறது, சிரிச்ச முகத்தோட பணியாற்றுறது, இதுக்கெல்லாம் வந்து இதுதான் இந்த உழைப்பு. இதுலதான் வந்து ப்ரொடக்ஷனே வருதுன்னு நான் நம்புறேன். அதே போல நம்மளோட ஆரோக்கிய பிரதர் சொன்னது மாதிரி இது வந்து இந்த நம்மளோட பார்வை எதை நோக்கி இருக்கணும்? உழைப்பாளர் தினத்தை அன்னைக்கு எப்படி இருக்கணும்னா, வெறும் உழைப்பு மட்டும் இல்லாம அதை தாண்டி ரிசல்ட் ஓரியன்டாவும் இருக்கணும். இப்போ நம்ம உழைக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், இல்லை உழைப்பாளர்கள் உழைக்கிறாங்க, அதுல வந்து பலன் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளோட உழைப்பு வந்து வீணாகிறதா இல்லை சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அது ரொம்ப முக்கியம். ஒரு சில இடத்துல போய் வேலை செய்வோம், நமக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்காது. இன்னொன்னு, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி வராது. அப்படிலாம் இல்லாம நம்ம எதை செஞ்சாலும் ஒரு அறம் சார்ந்த வணிகத்தை மேற்கொண்டு அதன்பால் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பணியாளர்களையும் உழைப்பாளர்களையும் அந்த வழியில வந்து கொண்டு போகணும். எதை செய்தாலும் செய்வன திருந்துச்சேன்னு சொல்றது போல, இவங்க செய்யறது எல்லாமே வந்து, இந்த உழைப்பாளர்கள் செய்யறது எல்லாமே வந்து ஒரு அவங்களுக்கு முதல்ல மனநிறைவை தரணும். பணியாற்றுவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையோட வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல மனநிலை தான் வந்து நல்ல உடல்நிலையும் கொடுக்கும். அதுதான் அவங்களோட இந்த வேலை செய்யற சூழ்நிலையை வந்து இனிதாக்கும். இதுதான் நம்மளோட உழைப்பாளர் தினத்துல நீங்க நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது. அடுத்தது உணவும் உழைப்பும் அப்படின்னும் போது, முதல்ல சொன்னது மாதிரிதான், உழைப்பு இல்லாமல் உணவில்லை. நம்ம வந்து உணவு இல்லாம ஒருத்தன் உழைக்கவே முடியாது. நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு வேணும். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சத்து குறைபாடு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நல்ல உணவு இல்லாம இருக்கிறது தான். வேலை அதிகமா செய்யறாங்க, ஆனா அந்த வேலை செய்யற அளவுக்கு நல்ல உணவு எடுத்துக்கிறது இல்லை. சத்து குறைபாடுக்கு அழகான இன்னொரு வார்த்தை கூட உண்டு, எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரல. பொதுவா வந்து நீங்க கிராமத்துல இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்க பிள்ளைங்கள்லாம் ஹீமோகுளோபின்லாம் கம்மியா இருக்குது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. கிராமத்துல இருக்கவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, நகரத்துல இருக்கவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உணவு முறை அதுல பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சாக்லேட்டு, ஒரு ஐஸ்கிரீமு,
ஒரு கேக் வெட்டுறது, பீஸா, இல்லைன்னா வந்து ஒரு சாண்ட்விச் இப்படிதான் போறாங்களே தவிர யாரும் வந்து ஒரு நல்ல உணவு, அதாவது ஆரோக்கியத்துக்கான உணவை வந்து நம்ம வீட்லயே நம்ம கொடுக்கறது இல்லை. அதுவும் கிராமத்துல கூட இப்ப அதான் நிலைமையா இருக்குன்றது தான் பெரிய வருத்தம். உண்மையா சொல்ல போனா நல்ல உணவு அப்படின்னா என்ன? எல்லாரும் சொல்றான் இல்லையா நல்ல உணவு, நான் நல்லா சாப்பிட்டேன்லாம் சொல்றேன். நல்ல உணவு அப்படின்னா என்னன்னா அதுக்கு டெபினிஷன் ஒண்ணு இருக்கு. நல்ல உணவு என்பது எது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமோ, வாழ்நாளை நீட்டிக்குமோ, அதுதான் நல்ல உணவு. இதுதான் என்னோட கொட்டேஷனா கூட வச்சிருப்பேன் என்னோட உணவகத்துல. இயற்கை சார்ந்த உணவா இருக்கணும். இன்னொன்னு வந்து எது நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துமோ, எது வாழ்நாளை நீட்டிக்குமோ அந்த உணவு மட்டும்தான் வந்து நல்ல உணவு. இந்த உணவு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. இப்போ ஒரு சிலர் வந்து ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்வாங்க. வெயிலும் தெரியாது, குளிரும் தெரியாது, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு காலை தெரியாது, மதியம் தெரியாது, சூரியனே பார்த்து பல நாளா இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் எதிரே உட்காந்து அப்படிலாம் இருப்பாங்க. அதாவது எல்லாரையும் சொல்ல வரல, நிறைய பேர் அப்படி இருக்கவங்க இருக்காங்க. கேட்டா எனக்கு அப்படி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள போய் அவனோட ஃபுட் ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமா இருக்கு. இது நமக்கு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பழக்கத்தால வர்றதா இல்ல எதால வர்றது அப்படின்னா முக்கியமா பார்த்தா பழக்கத்தால வர்றதுதான். இப்போ நம்ம வீட்டுல வந்து உணவு கொடுக்குறோம் இல்லையா, அந்த உணவுக்கும் மத்தவங்க மத்தவங்க மூலமா, அதாவது ஃபேன்சி அப்படின்ற பேர்ல மத்தவங்க பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இப்ப நம்ம உணவகத்துல வந்து கருப்பு கவுனி பழைய சாதம்னு ஒண்ணு பண்றோம். இது கொஞ்சம் மெனக்கடணும். முன்னாலே வந்து அரிசி ஊற வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாதான் அதான் கொடுக்க முடியும். அதுல இருக்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் என்ன சொல்லுவோம், அந்த ஃபெர்மெண்டேஷன்ல வர நல்ல பாக்டீரியா வந்து வயிற்றை இதமா வச்சுக்கும். ஆனா என்ன பண்றாங்க நம்ம ஆட்கள் வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லி அதுக்குன்னே வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க சிங்கப்பூர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதா குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க, லைக் யோகட் மாதிரி இருக்கும். அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா இயற்கையாவே நமக்கு வந்து இந்த பழைய சாதம் சாப்பிடும் போது ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பாக்டீரியல் வயிறுல வளரும், வயிற்றை இதமா வச்சுக்கும், நம்மளோட குடல் எல்லாம் சுத்தமா நல்லா வச்சுக்கும். இந்த ஒரு பழக்கமே இன்னைக்கு வந்து கிராமத்துல இருந்த பழைய சாதம் வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிடுச்சு. ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற உணவுகள்லாம் வந்து கிராமத்துக்கு வந்துச்சு. கிராமத்துக்கும் அதாவது ஒரு ஃபேன்சியா இருந்ததுலாம் வந்து இன்னைக்கு சாதாரணமா வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா நம்மளோட உணவு பழக்கம் தான் வந்து நம்மளை வந்து நல்லா வச்சுக்கும். அதுவும் உழைப்பாளர்களுக்கு வந்து நல்ல உணவு பழக்கம் வேணும். அந்த உணவு பழக்கம் வந்து அவங்களை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாதான் ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து உடல் சார்ந்த உழைப்பு, அறிவு சார்ந்த உழைப்புன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த உடல் சார்ந்த உழைப்பு பண்றவங்கள தான் நம்ம வந்து உழைப்பாளர்ல கொண்டு வரோம் அதிகமா. இவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தும் அவங்களோட ஸ்டெமினா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்தாதான் பண்ண முடியும். ஆனா வீணான ஒரு உணவு பழக்கத்தால அவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ, இல்ல அந்த உடல்நிலையில வந்து ஒரு குறைவு ஏற்பட்டாலோ, உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ அந்த குடும்பத்துக்கே பெரிய பாதிப்பு தான். அதனால வந்து நல்ல ஒரு உணவு பழக்கத்துக்கு வரணுன்றதுதான் என்னோட விருப்பம். அதனாலதான் நான் வந்து உணவும் உழைப்புன்னு சொல்லி அந்த தலைப்பை கூட நான் இன்சிஸ்ட் பண்ணது. ஏன்னா உணவு நல்ல உணவு வந்து எவ்வளவு முக்கியன்றத வந்து இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நோய்வாய்ப்படுறதுல இருந்து பிபில இருந்து சுகர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும்னா அவங்க வந்து நல்ல உணவு பழக்கத்துக்கு வரணும். நேரத்துக்கு சாப்பிடணுன்றத பசிக்கும் போது சாப்பிடணும், தேவையான அளவு சாப்பிடணும். நல்ல உணவு வந்து ரொம்ப முக்கியம். இத திரும்ப திரும்ப டாக்டர் சிவராமன் சார்லாம் ரிவ்யூ சொல்லுவார், நல்ல உணவுனா என்னன்னு சொல்லி. அதே மாதிரி எதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாரு.
அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து ஒரு சிறுதானிய உணவை நடத்துறோம்னா அதுல அவரோட பங்கு ரொம்ப அதிகம். அவரோட புத்தகங்கள் மூலமா எங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு. இந்த உணவகம் மட்டும் இல்ல, ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா ஒரு தேனீரகமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சா கூட அதுல கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்ய முடியும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல வந்து கருப்பட்டி வந்து முதன்மை பெற்று வருது. கருப்பட்டி காஃபி கடை அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கடையிலே கூட வெள்ளை சக்கரை வேணாம் நாட்டு சக்கரை இருக்கான்னு சொல்லி கேட்கறவங்க இருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு சேஞ்ச் தான். ஆனா இதை வந்து கேட்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் இதெல்லாம் கேட்கறாங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு சாதாரணமா இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல அதை பத்தி அந்த ஒரு அக்கறை இல்லாம இருக்காங்க. உணவு மேல வந்து ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. அது எது சரி எது தப்புன்னு வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல வந்து ஒரு சாதாரணமா ஒரு இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றதையே மறந்துட்டாங்க. அதே மாதிரி பழைய சாதமோ இல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு உணவோ சாப்பிட்றதையே வந்து விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிரியாணி, அதுவும் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ். இது உண்மையாவே யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அந்த ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரை வேணா கேளுங்க, எனக்கு சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா வந்து ஏதோ ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களோட ஒரு இதே என்னன்னா அதே மாதிரி அப்பாக்களும் அம்மாக்களும் கூட பண்ற வேலை என்னன்னா இப்போ எடுத்த உடனே ஓகே போய் ஒரு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த பிள்ளைங்களோட அடிப்படை. இந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு உழைப்பாளராக வரப்போறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உணவு பழக்கம் வந்து என்ன பண்ணும், இவனோட உடம்பு வந்து கெடுத்துருச்சுன்னா நாளைக்கு அவங்க அப்படியே ஒரு நல்ல உழைப்பாளராக வருவாங்க. படிக்கணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும் இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து நல்வழிப்படுத்துறது நம்மகிட்ட தான் இருக்குது. நல்ல பழக்கத்தை சொல்லி தர்றது நம்மகிட்ட தான் இருக்குது. வீட்டுல வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி ஆசைப்படுறான் அப்படின்றது என்னைக்கும் ஒரு நாள்லாம் வேற. பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். ஆனா அதே உணவு வாரத்துல வந்து 3 நாள் 4 நாள் பிரியாணி சாப்பிடுறவங்க எனக்கு தெரியும். அதுல இருக்கிற அவ்வளோ ஒரு கொழுப்பும் மற்ற எண்ணெயையும் வந்து உடம்பு எவ்வளவு கெடுத்து. ஒரு உழைப்பாளர் காலைல இருந்து வேலை செய்யறாருன்னா அவர் வந்து வெயில்லையும் உடல் உழைப்பு அதிகமா பண்றாருன்னா அவர் வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டா தப்பு கிடையாது. ஆனா அவரே கூட அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தப்பாயிடும். அவருக்கும் வந்து வேலை செய்யற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் அவரும் சாப்பிடணும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டிட தொழிலாளி இருக்காரு. ஒரு கட்டிட தொழிலாளி வந்து காலையில என்ன சாப்பிட்டு வந்தாருன்னா அவரால் ஏறி இறங்கி ஒரு சாரம் கட்டி இருக்கிற ஒரு வீடை பூசுறதுன்னா அது எவ்வளவு தூரம் ஏறி இறங்கணும், உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும் கணக்கு இருக்குது. அவரும் நல்லா காலையில நல்லா டைட்டா சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவரால் வந்து ஒர்க் பண்ண முடியாம கூட போயிடலாம். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கட்டிட வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏறுவாங்க இறங்குவாங்க எல்லாம் செய்வாங்க. இப்போ ஒரு செப்டி டேங்க் கட்டிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு கீழே இறங்குவாங்க பூசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளால செய்ய முடியுமானா முடியாது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க உடம்பையும் பழக்கி வச்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்களோட உடம்பும் அந்த அளவுக்கு உணவுலயே அவங்க கவனம் செலுத்துறாங்க. நான் பார்த்து நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து காலையில வந்து பழைய சாதம் சாப்பிடுவாங்க. இல்ல ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் வருவாங்க. மதியானத்துக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உணவு பழக்கத்தை வந்து நம்ம சரியா வச்சுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த உணவுன்றது வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்ற மாதிரி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படிலாம் இல்லை. நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். இப்போ நம்மளோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டா இப்பெல்லாம் கடலை மிட்டாய் எல்லாம் ரொம்ப ஆர்வமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு வகையில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எதுல வந்து புரோட்டீன் பேஸ்டா இருக்குது, எதுல வந்து சத்து அதிகம், நார்ச்சத்து அதிகம், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுல செய்யக்கூடிய தின்பண்டங்கள், ஒரு உப்பு உருண்டையா இருக்கலாம், ஒரு கொழுக்கட்டையா இருக்கலாம், ஒரு பணியாரமா இருக்கலாம், இந்த மாதிரி கருப்பட்டி சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி உணவு வந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஆஹ் இந்த விவசாயிகள் அவங்களுக்கு வந்து இப்போ பனைமரம் ஏறுறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பனைமரம் ஏறி நெஞ்சு ஃபுல்லா வந்து சிராய்ப்பு இருக்கும். அந்த பனைமரம் ஏறி கொண்டு வந்து அந்த கருப்பட்டி உற்பத்தி பண்ணி அதனோட அந்த கால்சியமும் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வந்து நல்ல ஒரு பொருளை கொடுக்குது. இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா
இல்லாதவங்க வீட்ல தான் வந்து கருப்பட்டி காஃபி இருக்கும். இருக்கிறவங்க வீட்ல சர்க்கரை காஃபி இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து சர்க்கரை காஃபி எல்லார் வீட்லயும் இருக்குது. கருப்பட்டி காஃபி தான் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு ரூ. 380 ரூ. 400 கீழ வந்து கருப்பட்டி 1 கிலோ கிடையாது. ஆனா, அந்த மரம் ஏறுறதுக்கான தெம்பு எங்கேருந்து வரும்? நல்ல உணவு சாப்பிட்டா தான் வரும். அந்த உணவ சாப்பிடுறவன் தான் நல்ல உழைப்பாளியா இருக்க முடியும். நல்ல உணவு சாப்பிடுறவன். அந்த உழைப்பாளி தான் வந்து நல்ல ஒரு உணவ நமக்கு திருப்பி கொடுக்க முடியும். இது வந்து ஒரு சைக்கிள். நீங்க வந்து நல்ல உணவு வேற, நல்ல உழைப்பு வேறன்னுலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணோட ஒண்ணு வந்து லிங்க் ஆன விஷயங்கள். இதுல வந்து நம்ம அ இப்போ ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா, எப்படி பனைமரமா மேல தென்னை மரம். தென்னை மரம் ஏறி தேங்காய் பறிச்சு அந்த மாரிலாம் இளநீலாம் குடுக்குறாங்க இல்லைங்களா? அவங்களும் உழைப்பாளி. அந்த அந்த உழைப்பெல்லாம் வந்து நம்ம பண்றதுக்கு எத்தன பேர் இருக்க போறாங்கன்னே தெரியல. ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த அ அந்த ஒரு பலத்தோடயே இல்ல. மரம் ஏர்ற பலத்தோடயே இல்ல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து 75 கிலோ தான் வந்து அரிசி மூட்டை இருக்கும். அப்புறம் 50 கிலோவா மாறுச்சு. 50 கிலோவுலருந்து 25 கிலோவா மாறுச்சு. 25 கிலோவுலருந்து 5 கிலோவா மாறுச்சு. இப்போ 1 கிலோ பைலாம் வந்துட்டு இருக்குது. இவ்வளவுதான் ஒரு ஆளோட ஒரு அதாவது ஒரு தூக்குற கெப்பாசிட்டி கூட சொல்லுங்க. அதாவது ஒரு ஓ தூக்க கூட பலன் இல்லாம தான் இருக்கிறாங்க. இப்பலாம் வந்து ஒரு சிமெண்ட் மூட்டைய எடுத்தா ஒரே ஆள் எடுத்துட்டு போவாரு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்தா தான் சிமெண்ட் மூட்டைய தூக்க முடியுது. உழைப்பாளர் வந்து அவங்களோட உடம்ப நல்லா வச்சுக்கலன்னா, அவங்களால உழைக்க முடியாது. அந்த உழைப்பு அவங்க குடுக்கணும், உடல் பலம் நல்லா இருக்கணும்னா, கண்டிப்பா நல்ல உணவு எடுக்கணும். ஸோ, இந்த உழைப்பாளருக்கான உணவு, உணவுக்கான உழைப்பு 2மே வந்து ஒண்ணோட ஒண்ணு இணைந்தது. நம்ம அதனால தான் சொல்லுவோம். நீங்க ஐ நான் வந்து இந்திய விமானப்படையில இருந்ததால எனக்கு ஒரு சில அனுபவங்கள் உண்டு. விமானப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா, இடத்துக்கு ஏத்த மாரி ஃபுட் குடுப்பாங்க. இப்போ நாங்க இருந்தது வந்து லே லடாக் பகுதியில நூப்ரா வேலில இருந்தோம் அப்படின்னா, அங்க வந்து உணவே எப்படி இருக்கும்னா, குடுக்குறதே வந்து பாதாம், பிஸ்தா இந்த மாரி உடம்புக்கு வந்து சூட தரக்கூடியதா குடுப்பாங்க. நம்ம அதே மாரி வேற இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கேத்த மாரி குடுப்பாங்க. ஸோ இந்த உணவு வந்து அ நம்மளோட இந்த பருவ காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம மாத்தி சாப்பிட பழகிக்கணும். எல்லா நேரத்திலயும் வந்து சூடான பொருட்கள், உடம்புக்கு வந்து ஒரு ஒவ்வாமைய தரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பொருட்கள்லாம் எப்ப தவிர்க்கணும், அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. நம்ம நாம் பொதுவா நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிட்டா, நம்மளோட பயண வழி உணவகத்துல இதுக்கு பேரே வந்து நாங்க வச்சிருக்கிறது வந்து டிராவலர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். அது அ எந்த ஒரு நி நிறமூட்டிகளோ, மணமூட்டிகளோ, சுவையூட்டிகளோ சேர்க்கப்படுவதில்லை. எதுலயுமே. அதனால வந்து என்னன்னா, ஒரு டிராவல் பண்றவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் வரக்கூடாது. அது சாப்பிட்டு போறாங்கன்னா வந்து 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே மேலே நிக்கும் இல்லைங்களா? அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா சாப்பிட்டாங்களா 4 1/2 மணி நேரம், 5 மணி நேரத்துல உங்களுக்கு திரும்ப பசிக்கணும். அது மாரி எண்ணெய் பொருள் வந்து குடி மு மு முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ணெய் பொருட்கள தவிர்க்கிறது நல்லது. அதனால தான் நாங்க என்ன செய்வோம்னா, டிராவல் பண்றவங்களுக்கு வந்து நம்மளோட கடையில இருக்கிற ஒரு வடையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதுல வந்து எண்ணெயே இல்லாம தான் ஃப்ரெஷ்ஷா அதாவது செஞ்சு வச்சு போடாம, அப்போ ஃப்ரெஷ்ஷா போடுறதால அதுல வந்து அ எண்ணெயோட இதுவே இருக்காது. ரொம்ப கிரிஸ்பியா நல்லாருக்கும். ஸோ இது வந்து இந்த மாரி ஒரு அக்கறை எடுக்கணும். அது ஒரு நிர்வாகத்த நடத்துறவங்க வந்து எல்லாருமே வந்து நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து உணவகம்ன்றதால நான் உணவகத்த பத்தி பேசுறேன், உணவ பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உண்மையா பார்க்க போனா, நம்ம யார் எந்த தொழில் செஞ்சாலும் அது ஒரு அறம் வேணும். அறம் சார்ந்த வணிகம், அறம் சார்ந்த பொருளீட்டல், அறம் சார்ந்த உணவு. நம்ம வந்து ஒரு உணவு குடுக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கணும். இந்த நான் சாப்பிடுற பொருள தான் நான் மத்தவங்களுக்கு குடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு அறம். இன்னொன்னு பயண வழி உணவகம் தானே, 2வது தடவ வரவா போறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு மட்டமான அதாவது சப்ஸ்டாண்டர்ட் பொருள குடுக்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அ 2வது தடவ வரவா போறாங்க, இவங்க இன்னைக்கு வித்துடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு பெர்மனன்ட்டா
அதாவது நம்மளோட நியாயத்துக்கு மீறி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது மாதிரி கெட்டுப்போன பொருளோ, இல்ல எக்ஸ்பைரிக்கு முன்னால இருக்கிற பொருட்களோ, எக்ஸ்பைரி ஆன பொருட்களே கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பயணம் பண்றவங்க. அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஹ், நம்மளோட வியாபாரத்துல ஒரு அறம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதேதான். என்னன்னா, இப்ப நம்ம உணவகத்துல பாத்தீங்கன்னா, சீரக குடிநீர், வெற்றிவேர் குடிநீர், தாகசாந்தி குடிநீர், அப்புறம் நன்னாரி குடிநீர் இதெல்லாம் வச்சிருப்போம். உங்களுக்கே தெரியும், ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இந்த குடிநீர் அனைத்தையுமே வந்து காலை முதல் இரவு வரை இலவசமா தான் கொடுக்குறோம். உண்மையாவே என்னன்னா, ஒரு சீரக குடிநீர்லாம் வந்து வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து யாருக்கு வேணா என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஆஹ், தாகமே தனியாம இருப்பாங்க. அவங்களுக்கு தாக சாந்தின்னு ஒரு குடிநீர் வச்சிருப்போம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் கலந்துருக்கும். அதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏப்பம் வரும், இல்லைன்னா ஒரு ஃப்ரீ ஆயிடுவாங்க. அதே மாதிரி சீரக குடிநீர் வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், நெஞ்சரிசியோட வந்திருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி ஒண்ணு நம்ம வந்து என்ன செய்றோம், உண்மையாவே வந்து பயண வழி உணவகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம அடையாளமா நிக்கணும்னு சொல்லிதான் இந்த வேலையை செய்றோம். இதுல வந்து உழைக்கிறாங்க இல்லையா எங்க மக்கள், அவங்க வந்து எவ்வளவு இன்வால்மெண்டா பண்ணா இந்த வேலையை செய்ய முடியும். இப்போ எங்க மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டர் நான் ஒன்று சொல்றேன் இது செய்யணும் அப்படின்னா அவரோட இன்வால்மெண்டோட செய்யறாரு. ஸோ இந்த மாதிரி இன்வால்மெண்டோட செய்யற எல்லா உழைப்பாளர்களையும் நம்மளும் மதிக்கணும். நம்ம என்ன நினைக்க கூடாது, இந்த சம்பளம் தான் கொடுக்குறோமே அப்படின்றது இல்ல, மாண்பு வேண்டும். அதாவது உழைப்பாளர் வந்து மாண்போடு நடத்தப்படணும். நல்ல ஒரு நான் இப்போ வந்து நான் அந்த நிலைமையில நான் இருந்தேன்னா எதிர்பார்க்கணும், அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யணும். அப்படிதான் நான் இதுவரையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நிறைவு வந்து எப்ப கிடைக்கும்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். நம்ம மனசு வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா நம்மளோட உள்ளத்தை மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம செய்யும் போதே அது சொல்லிடும், நீ சரியா பண்ற தப்பா பண்றேன்னு. இது வேணும் வேணான்றதெல்லாம் கரெக்டா சொல்லும். அத மனசாட்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளோட செயல்கள் ஒவ்வொன்றிலையும் வெளிப்படணும். அது வந்து அதாவது இப்போ நான் ஒரு உழைப்பாளனா இருந்தேன்னா, நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா எப்படி நடத்தப்படணும்னு விரும்புவனோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம கிட்ட பணியாற்றுறவர்களையும் மாண்போட நடத்தணுன்றது என்னோட மிக மிக ஒரு தாழ்மையான, எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூடிய கருத்து. அதே மாதிரி ஒரு உழைப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் சார்ந்து இருக்கிற நிறுவனமாக இருக்கட்டும், தான் செய்கிற பணியாக இருக்கட்டும், எதுல இருந்தாலும் அதுல வந்து அவங்களும் ஒரு நேர்மையோட இருக்கணும். எதையுமே வந்து டெம்பரவரி தானே நினைக்க கூடாது. செய்வன திருந்த செய் அப்படின்றத வந்து முதல் படியா எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்யற இடத்துல கண்ணியமாவும் கண்ணியமா கடமையாற்றணும். அதே சமயத்துல வந்து அவங்க செய்யறது ஒரு நேர்மை இருக்கணும். அதாவது உழைப்பாளர் வந்து யாரெல்லாம் போற்றப்படுவார்கள்னா, என்னோட நிறுவனத்தினை எடுத்துக்கிட்டா கூட ஒரு சிலர் நம்ம வந்து கூட வச்சுக்கணும்னு நினைப்போம். ஒரு சில உழைப்பாளர், அதாவது பணியாற்றுறவங்க, என்ன காரணம் பாருங்கன்னா, அவங்ககிட்ட பெரிய நேர்மை இருக்கும், பொய் பேச மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த நிறுவனத்தை வந்து தன்னோட நிறுவனமா நினைப்பாங்க. நினைச்சு அவங்க முன்னேற்றத்துக்காக அவங்களோட மனசுல இருந்தும் உணர்வுல இருந்தும் செயல்படுவாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு உழைப்பாளர். அதாவது உழைப்பாளர் தினம் அப்படின்னு வந்து உழைப்பாளர்களை கொண்டாடுறதுன்றதை தாண்டி உழைப்பாளர் வந்து எப்படி இருக்கணும்ன்றதும் ஒரு முக்கியம். தான் பெறுகிற சம்பளம் அதுக்கான தகுதியோட தான் தனக்கு வந்து சேருதா, அது உண்மையா ஒர்த்தா இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஒரு உழைப்பாளரோட கடமையும் கூட. எதுக்காக இதை சொல்றேன்னா, அதாவது இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அதாவது அறம் சார்ந்த பொருளீட்டல், அதேதான். கில்ட் ஃப்ரீ மணி, கில்ட் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்ஸ், கில்ட் ஃப்ரீ ஹாப்பினஸ்.
இதெல்லாம் அடிப்படை. நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஒரு தைரியமா நடக்க முடியும், கண்ணோட கண்ணு பார்த்து பேச முடியும்னா, இதெல்லாம் இருந்தா தான். என்னோட பணியாளர்ல ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே இவரு தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா வாய்ப்பு குடுப்போம். கண்டிப்பா வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்ல. கண்டிப்பா சான்ஸ் குடுக்கணும். எங்களோட நிறுவனத்த விட்டு போயிட்டு 10 கடைக்கு போயி, தோசை போட்டு பார்த்துட்டு, பரோட்டாலாம் போட்டு பார்த்துட்டு, செட் ஆகலன்னு சொல்லி திரும்ப வருவாங்க. அவங்களையும் திரும்ப நான் சேர்த்துப்பேன். அவங்க மேல ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா, இப்பவாச்சும் இந்த தம்பிக்கு நம்மளோட அருமை புரியுதுன்னு. இதேதான். நம்ம உழைக்கிறவர்களும் எப்படி இருக்கணும்னா, தான் சார்ந்து இருக்கிற நிறுவனமா இருக்கட்டும், தன்னோட மேல் அதிகாரியா இருக்கட்டும், சக பணியாளரா இருக்கட்டும், எல்லார்ட்டயும் ஒரு அன்போடையும், அத அவங்களுக்கான கனத்தை குடுத்து, இப்போ ஒரு அ சூப்பர்வைசர் இருக்காருன்னா, சூப்பர்வைசருக்கான மரியாதைய நம்ம குடுக்கணும். ஒரு மேனேஜர்னா, மேனேஜருக்கான மரியாதை நம்ம குடுக்கணும். இதெல்லாம் வந்து உழைப்பாளர்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அ ஒரு கம்பெனில எஸ்பெஷலி இந்த ஐடி ஃபீல்ட் ஐ அம் சேயிங் அ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போதே 4 வேற கம்பெனிக்கு மெயில் போட்டே இருப்பாங்க. ஹைக் இன் சேலரி. அவங்க என்ன நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க? ஓகேப்பா இது வந்து 4,00,000 பெர் ஆனம் இல்ல 5,00,000 பெர் ஆனம்னா உடனே ஓகே. சரி இன்னும் ஹைக்கு. ஓகே. உடனே ஜம்ப் ஆகுது. அப்படின்னா மனம் ஒன்றி வேலை செய்யாம இருக்கிறது தப்பு. நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனமொன்றி அந்த நிறுவனத்தை மட்டுமே எந்த நிறுவனமா இருக்கட்டும், உணவகமா இருக்கலாம், நிறுவனமா இருக்கலாம், ஒரு எது வேணா இருக்கலாம். எங்க இருந்தாலும் செய்யற வரைக்கும் நீங்க மனம் ஒப்பி செய்யணும் அதுல. உங்களை ஈடுபடுத்திக்கணும் முழுசா. அப்பதான் வந்து அந்த உழைப்பாளர் வந்து கொண்டாடப்படுவார். நாங்கெல்லாம் என்னவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு போகவே கூடாது. கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உழைப்பாளர் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு ஒரு அது வந்து ஒரு அசெட் அது. சொத்து மாதிரி. இதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம்ன்றது பொருட்களாலையும் இல்ல வடிவமைப்பாலையும் வந்து உருவாகிறது இல்ல. அங்க பணியாற்ற மக்களோட ஈடுபாட்டுல தான் உருவாகுது. டீம் ஒர்க் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான். அந்த டீம் ஒர்க் வந்து நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து உணவுத்துறையில எப்படி இருக்கணும்னா, ஒருத்தன் வந்து மாவாட்டுறான்னு வச்சுக்கோங்க. மாவு அது கிரைண்டிங் பண்ற ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் வந்து சொல்றதே அவர் வந்து மாவு மாஸ்டர் தான் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாரு? மாவு அரைப்பாரு. அவர் தப்பா அரைச்சிட்டாருன்னா, கோர்ஸ் சரியா வரலன்னா தோசை சரியா வராது. ஸோ நம்ம தோசை போடுறவரை வந்து கோச்சிக்க முடியாது. ஒரு சட்னியில வந்து இஞ்சி அதிகமாயிடுச்சுன்னா கூட, தேங்காய் சட்னியில இஞ்சி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கூட டேஸ்ட் மாறிடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் டீம் ஒர்க். இதுக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க என்ன செய்வோம்னா, ஒரு மாஸ்டர்னா, ஒரு ஷெஃப் இருக்காருன்னா, அவர்கிட்ட உங்களுக்கு செட் ஆகுற ஆளா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதான் டீம். அதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டீமா ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? டீமா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதாவது ஒருத்தர் புரிதலோட அவருக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலை வேணுமா? அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து இதுல கடுகு போடுவாரான்றது அசிஸ்டன்ட்டுக்கு தெரியணும். அத உடனே எடுத்து குடுக்குற அளவுல ஆள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் உழைப்பு. உழைப்புனா வந்து தனிப்பட்ட உழைப்பே கிடையாது. எல்லாமே ஒருத்தர் சார்ந்து உழைக்கிறது தான். எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும். இதுல வந்து எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு உழைப்பாளர் தினத்துல அப்படி ஒரு உழைப்பு மேல நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க ஆளு. உழை உழைப்பவன் உயர்ந்தவன். இதான் ஃபர்ஸ்ட் என்னோட இது அப்படிதான் இருக்கும். உழைப்பவன் உயர்ந்தவன். யார் உயர்ந்த மனுஷன் அப்படின்னா, உழைக்கிறவன். அவன் என்ன வேணா வேலை செய்யலாம். ஆனா அவனோட தொழில்ல வந்து அவன் நேர்மையா இருக்கணும். அடுத்தது நல்ல ஒரு உழைப்பு. அதாவது உழைப்புன்றது எப்படி வந்துரும்னா, வெறும வந்து அறிவாலாம் வந்துராது. அது எமோஷனலாவும் இருக்கணும். அதாவது அவனோட வந்து தன்னை கொஞ்சம் ஈடுபடுத்திக்கணும். அந்த உழைப்பாளி தான் வந்து எப்பயும் வெற்றி பெற ஒரு ஆளா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நான் உண்மையுமே சொல்லணும்னா, எனக்கெல்லாம் வந்து உணவுத்துறை மேல ஒரு பெரிய பேஷன். அதான் என்ன சொல்லுவோம், பேஷனுக்கு வந்து ஈடுபாடு. ஆமா. ஆ பேஷன் தான் வச்சுக்கோங்களேன். இப்படி பேஷனோட செய்யும்போது, எனக்கு வந்து கஷ்டங்கள் தெரியறதே கிடையாது.
இப்போ ஐயோ இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டுவேன், இவ்வளவு கஷ்டம் அப்படிலாம் வரவே வராது. ஏன்னா நான் வந்து என்னோட முழு மனசோட அந்த வேலையை பண்ணும்போது எனக்கு வந்து முதல்ல நான் டயர்ட் ஆக மாட்டேன். ரெண்டாவது அதை அனுபவிச்சு செய்வேன். அதுல வர பாராட்டுகளை வந்து என்னோட அதுதான் எனக்கு முதல் கிரெடிட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து எனக்கு பெரிய ஒரு செல்வம், பொக்கிஷமா நினைப்பேன் பாராட்டுகளை. இது வந்து நானும் ஒரு உழைப்பாளன்ற முறையில் என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஆஃபீஸில் வந்து போட்டிருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி தான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் தான் முதல் தொழிலாளி, உழைப்பாளி. என் கூட இருக்கும் என்னோட சேர்ந்து சக பணியாளர்கள். ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கும் என்னை பற்றியும் இந்த உணவு உழைப்பு இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு அருமையான ஒரு நேரத்தை கொடுத்த இந்த தளத்திற்கும் இந்த தளத்துல என்னோடு இருக்கிற அனைவருக்கும் இந்த காலை நேரத்தை பொன்னான நேரமாக்கி எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக திரு ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த தளத்திலே இருக்கிறேன். நம்ம ஏதாவது பேசணும், நம்ம பேசிக்கலாம். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு உரை. உழைப்பும் உணவும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று உலக உழைப்பாளர் தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று உழைப்பும் உணவும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஆக சிறந்த சிறப்புரையை கேட்டோம். இன்றைய சிறப்புரையை வழங்கியவர் நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 44வது வார எளிமை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருமிகு மனோ சாலமன் அவர்கள். அச்சிரப்பாக்கம் சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அச்சிரப்பாக்கம் அந்த மலைத்தொடரின் இடதுபுறம் 99 கிலோமீட்டர் காப்பி நிறுத்தம் என்ற ஒரு உணவகத்தை மிகவும் சிறப்பான வகையில் இயற்கை மற்றும் சிறுதானிய பாரம்பரிய உணவு வகைகளை தமது உணவகம் வாயிலாக எடுத்து செல்வதில் சிறந்தவராக விளங்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பயண வழி உணவகம் அருகில் யாரேனும் மரத்தடியிலோ அல்லது பயண பாதைகளிலோ அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தால் அவர்களை தமது உணவகத்தில் அழைத்து அங்கு வீட்டிலிருந்து செய்து வந்த உணவுப் பொருட்களை அங்கு சாப்பிடலாம் என்ற ஒரு விளம்பர பதாகையையும் தமது உணவகத்தில் வைத்துள்ளவர். அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல அந்த கபசுர குடிநீர் இது போன்ற எண்ணற்ற குடிநீர் வகைகளையும் அங்கு மக்கள் உணவருந்தும் வகையில் ஏற்பாடுகளை செய்து மக்களுடைய உடல் நலத்தில் எப்பொழுதும் கவனிப்பு கொள்பவராக, முக்கியமாக நெடுஞ்சாலை பயணம் மேற்கொள்பவர்கள் நீண்ட நெடிய தூரம் பயணிப்பவர்களாக எப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பரிசுத்தமான ஒரு உணவையும் தூய்மையான ஒரு இடத்தையும் பரிசளிப்பதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று தம்முடைய 59வது வயதில் நிறைவு செய்து நாளை 60வது வயதில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பிறந்த நாள் சிறப்புரையாக நமது தளத்தில் இணைந்து கொண்டு சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக பயணித்த மகளிர் தின வாரத்தின் முதல் சிறப்பு விருந்தினராக நமது அவையை அலங்கரித்த அன்பு சகோதரி சித்ரா பாபு அவர்களும் நாளை தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவருக்கும் அன்பு சகோதரர் மனோ சாலமன் அவர்களுக்கும் இனிய பெருமங்கல நன்னாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் பகிர்ந்து கொள்வதில் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணம் என்றென்றும் இவர்கள் வழித்துணையாக வந்திடவும் பல்வேறு சாதனைகளையும் அதன் தொடர்ச்சியாக சரித்திரங்களையும் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம்.
அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் கோடையை கொண்டாடும் விதமாக அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் பயணித்து வருகின்றோம். இன்று உழைப்பும் உணவும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் தமது பிறந்த நாள் சிறப்புரையை அன்பு சகோதரர் மனோ சாலமன் அவர்கள் வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் இயற்கை வாழ்வியல் சார்ந்த வாழ்வியல் முறை, அது மட்டுமல்லாமல் மருந்தில்லா மருத்துவம் குறித்த அற்புதமான சிறப்புரையை தமது தொடர் நிகழ்வின் வாயிலாக அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை அன்று இலக்கிய வெள்ளியாக வாசிப்பை நேசிப்போம் தொகுப்பில் நம்மிடையே கவிதாயினி மீ சித்ராராஜம் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் அனலி பண்பலையின் இயக்குனர் அன்பு நண்பர் ஹரிஹர சுதன் அவர்கள் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் மொழி ஆளுமையை தமது பண்பலை வாயிலாக இந்த உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நம்மிடையே தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் இந்த வாரம் பங்கெடுக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மனோ சாலமன் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும். ஐயா கலந்துகிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால அவருடைய குரலையும் அவருடைய கருத்துக்களையும் இன்று பிறந்த நாள் சிறப்புரையில் கேட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உழைப்பும் உணவும் அப்படிங்கிற ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டார். உழைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னார். உழைப்பவர்களின் இன்றைய நிலை, இதை பத்தி எல்லாம் சொன்னாரு. உழைப்பவர்களுக்கு நம்ம கொடுக்கிற அங்கீகாரம், இதை பத்தி எல்லாமே நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்ற உன்னதம் அப்படி இருக்குங்கிறதையும் சொன்னாரு. இந்த புகார் பெட்டியின் மேல் படுத்துறங்கும் பூனைகள் அப்படின்னு சீனு ராமசாமி அவர்கள் எழுதிய அந்த கவிதையில சொல்றாங்க, சூரியனையும் சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு கம்பி வேலை செய்வர்களாகட்டும் இன்றைக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எல்லா இடங்கள்லயுமே தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு பயங்கரமான ஒரு அனல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்க இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியான தொழிலாளர்கள் எவ்வளவு ஒரு சிரமத்திற்கு நடுவில் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக பாதுகாப்போ ஒரு அங்கீகாரமோ அந்தஸ்து மாண்பு இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கோமா? ஒரு வயதுக்கு மேல அவங்களால வேலை செய்ய முடியாது. ஒரு கட்டிட வேலையோ இல்ல ஒரு கம்பி கட்டுற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வேலை செய்ய முடியலன்னா அவங்கள் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னாரு. அதே மாதிரி நம்ம கிட்ட பணி செய்யறவர்கள், நம்ம ஐயா அவர்கள் பணி செய்ய அந்த காப்பி கடை அதுல வேலை செய்யறவங்க, அந்த உணவகத்தில் வேலை செய்யறவங்க கூட எல்லாருமே ஒரு பணியாளர்களாக தான் நம்ம பார்க்கணும். நமக்கு கீழே நமக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்கவுங்களுக்கான வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க அப்படின்னு அவங்களையும் சக பணியாளர்களாக எல்லோரையுமே பார்க்கும் பொழுது அந்த ஒரு அறத்தோட எல்லாரையுமே அணுகணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நம்ம அந்த வேலையில இருந்தா நமக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ இல்ல என்ன மாதிரியான மரியாதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கீழே வேலை பார்க்கிறவங்களாக இருக்கட்டும் இல்ல சக பணியாளர்களாக மதிக்கும் பொழுது அவங்களும் நம்ம சொந்த கம்பெனி மாதிரி நினைச்சிட்டு வேலை செய்வாங்க. அவங்க உடல் நலமும் இருக்கும், மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க தொடர்ந்து உடல் நலம் சார்ந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறதாகவும், ஏன்னா நல்லா வேலை செய்யணும், நம்ம கூட வேலை செய்யறவங்க நல்லா சிறப்பான ஒரு டீம் எஃபர்ட் தான். எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது எல்லோரோட உடல் ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கறதுனால தொடர்ந்து அந்த மருத்துவம் சார்ந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து அவங்களுக்கு உடல் நலம் சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து.
இந்த மாதிரி டீம் ஒர்க் அப்படிங்கும்போது அவங்க அதையும் சொன்னாரு. ஒரு தோசை நல்லா வரணும் அப்படின்னா, அத மாவ சரியா அரைக்கணும். தோசை ஊத்துறவரு நல்லா ஊத்தணும். அதுக்கப்புறம் அந்த சட்னி அரைக்கிறவங்க நல்லா சட்னி அரைக்கணும். கொண்டு வந்து பரிமாறுறவங்க ஒரு சிறப்பா பரிமாறணும். இத்தனையும் இருக்கு. இதையும் தாண்டி அந்த தோசையோ இல்ல செய்றோம்னா, அந்த பொருட்களோட தரம் இருக்கு. அப்ப எங்கேயோ அத பயிர் செய்யற விவசாயிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேருடைய உழைப்பு அப்படிங்க நம்ம போய் ஓஹோ வீட்லயோ, ஹோட்டல்லயோ ஒரு தோசை சாப்பிடுறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இத்தன பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் இந்த உழைப்பாளர் தினத்துல. இந்த குழு உழைப்பு அப்படிங்கிறதும், எல்லாரையும் மதிக்கிறது, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இன்றைக்கு உணவு கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய உடல்நலம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறத சுத்தமாவே யாருமே உபயோகப்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க. வெள்ளை சர்க்கரை மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நெறைய பேர் வர்றவங்க கூட அந்த உணவகத்துல கேட்கறாங்க. நாட்டு சர்க்கரை போட்டு குடுங்கன்னு கேட்கறாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அதே சமயம் ஃபேன்சி உணவுகள் அப்படின்னு சொல்ற உடல் நல ஆரோக்கியத்தை குறைக்கும் உணவுகள், மேம்படுத்தாத உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி பீஸா, பர்கர் இந்த மாதிரியான உணவுகள் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சமூகத்துல அது ஒரு ஒரு புதிய பழக்கமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா பழக்கம் தான் நம்ம ஒரு ஆரோக்கியமும் முக்கியமான காரணம். அந்த மாதிரி ஒரு தவறான பழக்கமும் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஒரு பழைய சாப்பாடுல இருக்க ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அது ஒரு ட்ரிங்க்கா கடையில விக்கிற ஒரு ஃபேன்சி ட்ரிங்க்கா வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அந்த மாதிரி அ அ ஒரு நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா, அத ஏறி அந்த பனை வெல்லம் பனை மரத்துல ஏறி பறிக்கிறவங்களோட அந்த உழைப்பு அதெல்லாமே நம்ம பார்க்கணும். நம்மளோட அ ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு கருப்பட்டி வாங்குறோம்னா, அதற்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. அந்த உழைக்கிறவங்களுக்கு சரியான உணவு கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துலயுமே ஒரு அறம் சார்ந்த பொருளீட்டல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. உழைப்பவர்களாகட்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுக்கிறவர்களா இருக்கட்டும், இல்ல அந்த உழைப்பவர்கள் அந்த தான் செய்யும் வேலைக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே அறம் சார்ந்து இயங்கணும்னா, இந்த உணவும் சரி, ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். ஏன்னா உணவுங்கிறது ஒரு நல்ல உணவுன்னு சொன்னோம்னா, அது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நீட்டிப்பதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நல்ல உடல் நலமும், மனநலம் இது எல்லாமே ரொம்ப தேவை. இந்த உழைப்பாளர் தினத்தில் உழைப்பவர்கள் அனைவரும் நல்ல நலமோடு வாழ்வதற்கு அவர்களுக்கான அங்கீகாரம், பாதுகாப்பு இது எல்லாமே தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பல முக்கியமான கருத்துக்களை ஐயா அவர்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. நிச்சயமா இன்றைய உழைப்பாளர் தினத்தை மிக மிக சிறப்பாக நம்ம அத பத்தி ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு ஐயா அவர்களோட உரை இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களாமா? தெளிவா இருக்குங்கம்மா, பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரேட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை சிற்பி கற்பகவல்லி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இந்த தளத்தில் பேசிய ஐயா சாலமன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். வாங்க வாழ்த்து பயணம் போயிடலாம். இந்த குழுமே இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். கண்களை மூடிக்குங்க, அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே நிரம்புறத பாருங்க, உணருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. சாலமன் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்கள நான் முதல்ல வாழ்த்துறேன். ஐயா அவங்க இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. எவ்வளவு பெரிய உணவை பத்தி ஐயா பேசும்பொழுது அதை தயாரிக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாங்க. ஆமாங்க, இதெல்லாம் நம்ம செய்தாதான் நம்மளும் வாழ்க்கையில எந்த பொருள் எடுத்தாலும் நன்றி சொல்லணும், வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தி வாழ்த்தி நன்றி சொல்லி செய்யும்பொழுது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கலாம். அந்த உணர்வு வேணும். ஏதோ போனோம், ஒரு கடைக்கு போனோம், சாப்பிட்டோம், வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நான்லாம் எப்பயாவது தான் ஹோட்டலுக்கு போவேன். வெளியூர் பயணத்துல போகும்போது அந்த ஓனர்கிட்ட நின்று சாப்பாடு எப்படி இருந்தாலும் அதை குறையே சொல்ல மாட்டேன். ஏன் ரொம்ப அற்புதமா இருந்தது, அற்புதமா பரிமாறினாங்க, வாழ்க வாழ்க வளமுடன் என்னை வாழ்த்திட்டு வருவேன். அப்ப ஒரு முகம் மலரும் பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் செய்யணும். நம்ம அதை செய்யதான் நம்ம வந்திருக்கோம். யாரையும் மட்டமா நினைக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ஐயா மிக எளிமையா அழகா அப்படியே பதிகிற மாதிரி எல்லாருக்கும் இவ்வளோ பொறுமையா காலையில எடுத்து சொன்னாங்க. ஐயா அவங்க சொல்ற மாதிரி மகரிஷியும் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிடி உணவை எடுத்து கையில வச்சுட்டு பாருங்க அதுல என்ன இருக்குன்னு. உங்களுக்கு என்ன தெரியுது? மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகமே அந்த ஒரு பிடி சாதத்துல தான் அடங்கியிருக்கு. எப்படின்னு நம்ம ஐயா சொன்ன மாதிரி அந்த உழைப்பாளிக்கு பின்னாடி அது விவசாயம், அந்த நிலம், அந்த தண்ணீர், எத்தனை கோடி மக்கள், இயற்கை, இதையெல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த விவசாயம். அப்படி வர்றது அறுவடை செய்யறது எல்லாமே அதுல அடங்கிருக்கு. அப்படி பார்க்க போனா அந்த சாப்பாட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்க உதவி செய்த இறையாற்றலுக்கு பல கோடி நன்றிகள். இந்த சாப்பாடை எனக்கு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்திட்டு தாங்க சாப்பிடணும். அந்த வாழ்த்து கண்டிப்பா எத்தனை பேர் பணி புரிஞ்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கு போய் சேரும், கண்டிப்பா சேரும். அதை நினைச்சு நம்ம வாழ்த்தி சாப்பிடணும். எதை எடுத்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸே போடுறோம்னா அதையும் வாழ்த்திட்டு போடணும். அந்த வாழ்த்து அவங்களுக்கு போகும். நம்ம திரும்பி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும் இல்லை. இந்த மாதிரி வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும் பொழுது அந்த உள்ளம் மகிழும் பாருங்க. ஏதோ ஒரு வடிவத்துல அவங்க போய் சேரும். இது உண்மை. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஐயா சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க, வாழ்த்துங்க. நம்மளால முடிஞ்ச உதவி எது செய்யலைன்னாலும் இதையாவது செய்யணும், வாழ்த்திட்டு இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சாப்பாடு தான் மனிதனுக்கு முக்கியம், இதை பத்தி எடுத்து கூறியிருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா.
மிக்க நன்றிங்கம்மா. நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா, இப்போலாம் நம்ம கூகுள் ரிவ்யூ அந்த மாதிரி ரிவ்யூ குடுத்துதான் பண்றோமே இல்லையா? நேர்ல யார்கிட்டயும் நம்ம சொல்றோமா, நீங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது, இதெல்லாம் நம்ம சொல்றதில்ல. அதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதும், ஒ முக்கியமா ஒரு துணி அப்படி நமக்கு எடுத்து ஒரு புது துணி போட்டாலும், அதற்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. நிச்சயமா ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் நம்ம உபயோகப்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் அதுல நிறைய உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி வணக்கம். நீங்க பேசலாம். சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் மனோ சாலமன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நாளை உங்களுடைய 60ஆம் வருடத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய உணவு அன்பு பரிசாக அனைவருக்கும் தொடர்ந்து இது போன்ற இன்னும் பல சேவைகளை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா. முதல் தொழிலாளி என்று உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் உங்களை குறிப்பிட்டுள்ளீர்கள் என்று இங்கு பதிவு செய்தீர்கள். அதை கேட்கும்போது என்னுடைய சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதை இங்கு நினைவுபடுத்தியதற்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சம்பவத்தையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சிறு குழந்தையா இருக்கும்போது எல்கேஜி வகுப்பு அப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். அப்போ பள்ளி ஆசிரியர்கள் வாட் இஸ் யுவர் ஃபாதர், உன்னுடைய அப்பா என்ன செய்கிறாருங்க, அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்பாங்க. அப்போல்லாம் அப்போ வந்து அப்பா வந்து ஓனராக வேலை செஞ்சிட்ருக்காரு. அதாவது எங்கள் ஊர்லலாம் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முதலாளி வேலை செஞ்சிட்ருக்காரு எங்களுடைய இந்த நிறுவனத்தில் அப்படின்னு சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அப்போ அந்த குழந்தை பருவத்தில் நம்ம எவ்வளோ ஒரு இயல்பாக இருந்திருக்கிறோம். அது உண்மையிலுமே சரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை சொல்லி சிரிச்சிட்டே இருப்பாங்க எங்களோட டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தப்போ அப்பா கிட்ட சொல்லி அது மாதிரி அந்த ரசித்த தருணங்கள் இந்த நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இது போன்ற நிறைய நல்ல நல்ல தகவல்களை இன்னைக்கு நீங்க எடுத்து சொன்னீங்க. ஒரு உழைப்பாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல ட்ரஸ்ட் இருக்கணும். அதற்கு நம்ம அவங்கக்கிட்ட உண்மையா இருக்கணும். அப்பதான் அந்த நிறுவனமே ஹாப்பியா நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யும்போது நம்மளும் டயர்ட் ஆக மாட்டோம். நம்ம கிட்ட வர்றவங்களும் டயர்ட் ஆகாம காலையில எழுந்து நீங்க சொன்னீங்க அந்த பெண்கள்லாம் வந்து குளிச்சுட்டு அவங்களுடைய பர்சனல் கஷ்ட நஷ்டங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்க வரும்போது ஒரு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ட்டு. நிச்சயமா அந்த பாதையில பயணிக்கும் போது உங்களுடைய உணவகத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. மிகவும் இயல்பான ஒரு சொற்பொழிவு. நல்ல நல்ல கருத்துக்களை எங்களிடம் விதித்து சென்றீர்கள். உழைப்பு எவ்வளவு முக்கியம், இன்று விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். அந்த பனைமரத்துல ஏறுறவங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்களை ஒரு இன்டர்வியூ எடுத்து என்னுடைய முகநூல்ல கூட பதிவிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பதநீர் இறக்குறது அப்படின்றது வந்து இன்னைக்கு குறைந்த நபர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறையும் அதை பழகி உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு அழகாக எடுத்துக்காட்டு சொன்னீங்க. கருப்பட்டி காஃபி வேணும்னா நம்ம மரமேற தெரியணும், அந்த மரமேறதுக்கு அவ்வளோ பலம் வேண்டும் என்று. ரொம்ப அருமையான கருத்துக்கள்ங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக இதையும் ஒரு உழைப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய உழைப்பாளி தினத்திற்கு அனைவருக்கும், அதிலும் முக்கியமாக முதன்மை உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய வீட்டிலும் அலுவலகத்திலும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து பெண் உழைப்பாளிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் மற்றும் இந்த பேராற்றலுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அன்புடன் ராம் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய
செயல் வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. உணவு சார்ந்த இப்போ அந்த அந்த அஹ், என்ன சொல்றது, அந்த அறிவை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. அதை சார்ந்து அவருடைய உணவகத்துல அதை சார்ந்து அவர் செயல்படுவது பாராட்டக்குரியது. இன்னைக்கு உணவு வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி எது தேவை, யார் மற்றவங்க வாழ்றதுக்காக எதெல்லாம் மற்றவங்க மக்கள்கிட்ட திணிக்க முடியுமோ திணிச்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து விடுத்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமா அவர் செயல்பட்டு இருக்காரு. பாராட்டுகள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றிங்க ராம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். மனோ சாலமன் பிரதருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, உணவு சார்ந்து சொல்றப்ப இல்லத்தரசியா ஒரு உணவு சார்ந்து சொல்றப்ப அதோட க்ளோஸ் கனெக்ட் ஆக முடிஞ்சது. நன்றிங்க ஐயா. அந்த தேங்காய் சட்னி சொல்றப்ப கொஞ்சம் இஞ்சி அதிகமாயிட்டா அது என்ன சேர்த்தாலும் அந்த உணவு வந்து அது சிறக்கவே சிறக்காது. அது யூஸ் பண்ணினா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அது வந்து அவங்க சொல்றப்ப ரொம்ப க்ளோஸாவே கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கு சொல்றப்பையும் அதே மாதிரிதான். அவங்களோட அடித்தளத்துல நமக்கு அவங்க உழைச்சி தரதுதான் நம்ம சுகமா உட்கார்ந்து எல்லா உணவையும் உணவா உட்கொண்டுட்டு இருக்கோம். அது சார்ந்து நீங்க சொல்றப்பையும் ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆக முடிஞ்சது. அதுவும் உங்களுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்றப்ப என்ன சிறப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து உழைப்ப வந்து பிறந்த நாள்ல இருந்தே நீங்க கொண்டாடுறீங்க, உழைப்பையும் உழைப்பாளர்களையும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு கரு உருவாகிறப்பயே அந்த கரு வந்து எவ்வளோ அதுக்கு என்ன கல்வியா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் அப்பயே தீர்மானம் ஆயிடுமா. அது மாதிரி உங்களுக்கு வந்து கருவிலேயே உங்களுக்கு உழைப்பு தீர்மானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை இங்க பகிரவும் தோணுச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். எல்லா வளங்களும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலா அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஜென் சவுந்தர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். பேசுறது கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் கம்மியா கேக்குற மாதிரி இருக்குங்க சார். கட் பண்ணி பேசுறேன். கிளியரா இருக்கா? தெளிவா இருக்குங்க சார். கேக்குதா? நல்லா கேக்குதுங்க சார், பேசுங்க. எல்லாருக்கும் யாருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள். மனோ சாலமன் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உணவு தொழில்ங்கிறது ஒரு தாய் செய்யக்கூடிய ஒரு தொழில். தாயை போல இந்த உலகத்துக்கு நம்ம தாய் வீட்டுல செய்யற அந்த வேலையை நம்ம மற்றவங்களுக்கு செய்யறோம். அந்த புனிதமான தொழிலை புனிதமாக நினைத்து சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பொறுப்புள்ள உள்ள வேற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சார். விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உழைப்பும் உணவும் எனும் தலைப்பில் சிறப்பாக பல நல்ல கருத்துக்களை பதிவு செய்த மனோ சாலமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உயிர் உன்னதமானது. ஆறுயிர். உயிர் தாங்கும் உடல் மிகவும் முக்கியமானது. அதை உணர்ந்து உடம்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஐயா செய்வன திருந்த செய் என்ற ஆன்றோர் வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்துள்ளார். உழைப்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் உண்மையாக நேர்மையாக அயராது உழைப்போம். இந்த உடம்பையும் உயிரையும் அருமையாக பாதுகாப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றிங்கம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கள் நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மனோசலமன் ஐயா வந்து நிறைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அவருடைய பணிகள் மேலும் சிறக்கட்டும். ஐயா வந்து நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவருடைய 60வது வருஷத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதே மாதிரி நிறைய சொசைட்டிக்கு ஐயாவால நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்றது வேண்டிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். அற்புதமான உரைங்க ஐயா, அற்புதமான உரைகள். உங்களை அதாவது என்னன்னா, உங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்து வந்ததை என்னால உணர முடிஞ்சுது. உன்னதமான பணி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தாயை போல, நம்ம தோழர் சொன்னது போல தாயை போலதான் உங்களோட உணவகத்துல ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க உணவு. அதே சமயம் அங்க வேலை செய்யறவங்களையும் ஒரு தாயை போலதான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்கிறது தெரிய வந்தது. நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட பணி சிறக்க மேலும் வளர நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் குலவிளக்கம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்கட்டும். நாளைக்கு நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுங்க ஐயா. நிச்சயமா உங்களை பார்க்கணுங்கிற ஆவல் அதிகமா இருக்கு. சென்னை வரப்போ அவசியம் உங்களை சந்திக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க, வணக்கங்க, வாழ்க வளமுடன். நிச்சயமா நம்ம தொழிலாளர்களை நம்ம வீட்டு உள்ளவங்களை போல நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். அதுக்கு நிறைய கம்பெனிங்க நிறைய எடுத்துக்காட்டு. அதுல நம்ம லலிதா ஜுவல்லரியை பத்தி ஒரு தடவை நான் ஒரு இதுல படிச்சது உண்டு. அவர் வந்து என்னன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அடுத்ததே பார்ப்பாராம். அவரோட கடையில ஒரு திருட்டு போனதுக்கு கூட அவங்க கடையில வேலை செஞ்சவங்க தான் திருடிட்டாங்கன்னு கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. அப்ப இவர் போய் உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் கேட்டிருக்காரு, ஐயா நான் அப்படி செய்வேனா அப்படின்னு சொல்றப்ப வந்து இல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், விட்டுருங்க, என் ஆளுகளை நான் அப்படி வச்சிருந்ததே இல்லை அப்படின்னு அத்தனை உதவிகளும் அத்தனை இது செஞ்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனி பார்த்தா ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை அப்படி வச்சு வளர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு தூரம் வளர்றாங்க. அது உங்க நிறுவனத்திலையும் அதே போல கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாயில இருந்து வர்றப்போ. என் பொண்ணு சொன்னது போலதான் என் கணவருக்கு வந்து இப்ப 72 வயசாக போகுது. இன்னுமே இப்ப 2 வருஷமா தான் என் மகன் வந்து எல்லாம் பொறுப்பெடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்பா, நீங்க பிளேஸ் ஓய்வா இருக்குன்னு இருக்க வச்சுட்டு எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. இது நாள் வரைக்குமே போனா அங்க ஆட்கள் வேற இவருக்கு வேற தெரிய மாட்டாங்க. டிஷர்ட் போட்டுட்டு போய் ஆளுகளோட ஆளுகளாதான் அங்க நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதுவே வந்து அவரோட வளர்ச்சிக்கு பெரிய இதா இருந்தது. என்கிட்ட 92ல இருந்து எங்கிட்ட வேலைக்கு வந்தவங்க இன்னுமே எங்களோட சக தோழர்களா இருந்துட்டு இருக்காங்க. 20 வருஷம் 15 வருஷம் அப்படி. ஏன் இவ்வளவு நாளா அவங்கள வேலைக்காரங்களாக வச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா இல்ல, அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க தொழில் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் வேண்டாம், எங்களால போய் எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியல, அதனால இங்கேயே எங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா வீடு கட்டிக்கிட்டோம், நல்லா வசதியா இருக்குது, குழந்தைங்க காலேஜ் படிக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு ஒரு பையனோட அவன் என்கிட்ட பையனா வந்தான். இப்ப அவனோட பேர குழந்தையும் வந்துருச்சு. அவனோட பையன் இப்ப பேங்க்ல மேனேஜரா இருக்கிறான். இது எங்களுக்கு திருப்தியா இருக்குதுக்கா. இன்னொரு பையன் விஓக்கு எழுதிட்டு இருக்கிறான். அதனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குதுங்கக்கான்னு சொல்லிட்டு 92ல இருந்து எங்கிட்ட இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா எங்க வீட்டு நிகழ்வு போலதான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் என்னோட பெருமையா சொல்லல. ஒவ்வொருத்தரும் அது போல நம்ம பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம தளத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா அது போலதான் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நாம ஒரு குடும்பமா பயணிக்கிறோம். ஐயா நீங்க திரும்ப வந்து தளத்துக்கு வரணும், உங்களோட உரையை கேட்கணுங்கிறத என்னோட ஆசை விருப்பமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா மனோசலமன் ஐயா அவர்களுக்கு முன்கூட்டியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. உங்களுடைய பணியாளர்கள் உழைப்பாளர்களை வந்து நீங்க இவ்வளவு கௌரவமா நீங்க சொன்னது. நீங்க ஒரு முதலாளியா இருந்தாலும் சக பணியாளர் அப்படிங்கிறத தெளிவா வச்சுங்க. நானும் ஒரு வேலை செய்யறேன், அவங்களும் ஒரு வேலை செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறாங்க, எல்லாருமே ஒரு தொழிலாளர்கள் தான், உழைப்பாளர்கள் தான். அவர்களுக்கு உடல் நலத்தையும் பாதுகாக்கிற ஒரு அக்கறையும் நீங்க முன் எடுத்து உங்களுக்கு 75 ஊழியர்களுக்கு நீங்க
இலவசமாக அந்த மெடிக்கல் செக்அப் பண்ணி அவங்க உடல்நலத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கணும், அவங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்க பார்த்துக்கணுங்கிற ஒரு பொறுப்புல நீங்க அழகா வந்து வழிநடத்தி போய்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய எளிமையான ஒரு வாழ்க்கை, நல்ல உடல் ஆரோக்கியமான உணவையும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பெருமையா இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி தான். அதாவது நான் அந்த ஒரு கிளைண்ட் வந்து லோனுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்புறாரு. அப்ப அவரு அனுப்பும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு பேலன்ஸ். ஆ கிட்டத்தட்ட அவருக்கு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தாலே அவருக்கு ஈஸியா அவருக்கு குடுக்குற மாரி அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ அவருடைய அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி அவர போய் சந்திக்க போனேன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 5, 6 கார் வாஷ் கம்பெனி வச்சு நடத்துறாரு. அவரு ஆக்சுவலா. அது இல்லாம அவரு டிராவல்ஸ் அது மாரி நெறையா பண்ணிட்டு இருக்காரு. அவர பார்க்கும்போது அ அங்க ஒருத்தரு கார் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர்ட்ட போய் கேட்கிறேன், இந்த மாரி அவரு இருக்காரா? அப்படின்ட்டு. அவரு வந்து நீங்க யாருங்கன்னா, நான் அந்த மாரி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கடைசியில பார்த்தா அவரு தான் அது. நான் யோசிச்சேன், அவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்றாரு, இவ்வளவு இருக்காரே அப்படின்ட்டு. அ சார் அவரு லீவ் போட்டாரு. வீட்ல ஏதோ ஒரு விசேஷம். அதனால லீவ் போட்டாரு. அதுக்காக வேலைய விட முடியுமா? அப்படின்ட்டு அவரு இறங்கி உரும்மா கட்டிக்கிட்டு, லுங்கிய கட்டிக்கிட்டு, அந்த ஃபுல்லா அந்த வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்பதான் நினைச்சேன். என்ன ஒரு முதலாளிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவரு அவரு இல்லைன்னா கூட, அவரு தொழிலாளி மாரி இறங்கி அவரு வேலை செஞ்சத பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். அந்த அளவுக்கு அவரு இறங்கி வேலை செஞ்சாரு. அதான் சக பணியாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி, நானும் ஒரு தொழிலாளி தான். நானும் ஒரு உழைப்பாளி தான். நான் ஒரு முதலாளிங்கிற ஒரு மேல ஒரு சீட்ல வந்து உட்காரல. நானும் இந்த தொழிலாளி இருந்து தான் நான் மேல வந்தேன். அப்படிங்கிறதுக்காக அவரு அன்னைக்கு அவர் பேசின பேச்சு வந்து நல்லா எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அதுபோல தான் நீங்களும் அந்த உணர்வோட பேசுனது புரிஞ்சது. மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. பொன் ரமேஷ் சார், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அஹ் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவினுடைய உரையை முழுவதுமாக கேட்க இயலல. கற்பவழி மேடத்தோட தொகுப்பு கேட்டேன். நிச்சயமா பதிப்புல நான் கேட்டுக்கிறேன். ஐயாவுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த தொகுப்புரையே மிகவும் அருமையா நீங்க பேசிய விஷயங்கள் அனைத்தையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு முதலாளி தொடர்ச்சியாக தொழிலாளியாக பயணிக்கும் போது மட்டுமே அந்த நிறுவனம் மிகச்சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. இதுல இந்த பனைவெல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க பகிர்ந்தாங்க. அது சார்ந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இப்ப நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவன். அங்க வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பனைமரங்கள் வந்து பயன்பாடற்று இருக்கு. இதுக்கு ஆனா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பனை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஒரு பிரதான தொழிலா வந்து இருந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னலாம் இருந்த ஒரு தொழில். இன்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த பனை தொழில் செய்வதற்கு ஆள்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அங்க இளைஞர்கள் மத்தியில அதுக்கு வந்து சரியான ஒரு வரவேற்பு இல்ல. அது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தொழில் ஏன் அழிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த தொழில் மட்டும் கிடையாது. நிறைய தொழில்கள் வந்து அந்த மாரி தொழிலாளர்கள் வந்து முடக்கப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா, அந்த தொழில் செய்றவங்க வந்து இழிவானவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்த உருவாக்கி, ஈவன் வந்து இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பனை விவசாயம் பண்றவனுக்கு, பனை தொழில் பண்றவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்பவும் இருக்கு அங்க. நான் கண்கூடா பார்க்குறோம். அப்போ இது மாதிரி சில தொழில்கள் இழிவான தொழில் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி பல தொழில்கள் இன்னைக்கு இல்ல. அந்த அந்த வேலையை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு
விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப வருந்த தகுந்த ஒரு விஷயமும் கூட. இப்ப எங்க தோட்டத்திலேயே கிட்டத்தட்ட எங்க தோட்டம், எங்க அத்தை வீட்டு தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பனைமரங்கள் இருக்கு. 5000 பனைமரத்துல ஒரு 100 தான் பயன்பாட்டுல இருக்கு. மற்றது வந்து சும்மா தான் இருக்கு. அப்ப இத மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு வழி இல்ல. அதே மாதிரி அந்த இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பதனிக்கோ, கருப்பட்டிக்கோ நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அந்த தொழில் செய்யறதுக்கு தொடர்ச்சியான ஆட்கள் கிடைக்கல, இல்ல அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அதனால எந்த தொழில் செய்தாலும் தொழிலாளர்களை நாம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன அனைத்து தொழிலுமே மகத்துவமான தொழில்கள் தான் அப்படிங்கிறத இந்த உம், உழைப்பாளர் தினத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க சார். நம்ம இப்ப உணவு விரும்பி சாப்பிடுறோம், அந்த உணவு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தயாரிக்கிறவங்களை நம்ம அந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கறோமா அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொன்னீங்க. மேல் நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா எந்த வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு தேவையான அந்த அங்கீகாரம் கிடைக்கும், அந்த ஊதியமும் அதிகமாக இருக்கும். அந்த ரொம்ப வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்காது. அதை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மேலை நாடுகளை பார்த்து கத்துக்கிறோம். உடைய கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், இப்படி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ஆனா மனிதர்களை இன்னும் அந்த உழைப்பவர்களை அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னுமே பின்பற்றலாம். அதுதான் எல்லோருடைய பேச்சுக்கள்ல இருந்தும் தெரிஞ்சது. மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். சித்ரா பாபு வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். சாரோட ஸ்பீச் நல்லா இருந்தது. அதுல ஒரு மெசேஜ் சொல்றாரு, நம்மள யாரு எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ நாமளும் அடுத்தவங்கள அதே மாதிரி நடத்தணும்னு சொல்றது. வெரி பிக் மெசேஜ். உண்மைதான். இப்ப ஒரு விஷயம் சொல்லணும், இந்த உழைப்பாளர் தினம்ங்கிற அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் சாதாரண ஒரு வேலை செய்யற அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து நினைச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். பட் தினம் தினம் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்மளோட லைஃப் போறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கோவிட் டைம்ல பார்த்துருக்கீங்களா, தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு மாலையெல்லாம் போட்டு அவங்க காலையில எல்லாம் விழுந்து கும்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே செஞ்ச ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த கோவிட் டைம் தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த மாதிரி சில கீழான நிலையில உள்ள சில விஷயங்களை நமக்காக செஞ்சு கொடுத்து நமக்காக நம்ம நல்லா வாழ்றதுக்கு உதவுற அந்த மக்களை வந்து நம்ம நினைச்சோம். ஸோ அது கோவிட் தான் வரணும்னு இல்லை, வேற எல்லா டைம்லயுமே நம்ம இந்த மாதிரி உதவி பண்ற மக்களுக்கு நம்ம வந்து எப்போதும் நன்றியோட இருக்கணும். அவங்களும் உதவி இல்லாம நமக்கு எதுவுமே இல்லை. அவங்கள சரிசமமா நடத்துற அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை பயன்படுத்திக்கவும் செய்யணும். இந்த உழைப்பாளர் தின விஷயத்துல நாள்ல நம்ம அது முக்கியமான விஷயமா நினைச்சுக்கணும். நம்ம எப்படி ஒருத்தரை நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள வந்து நடத்தினா நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறது ஒரு வெரி பிக் மெசேஜ். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃபார் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சித்ரா பாபு அவர்களும் நாளை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்காங்க. மனோஜ் சாலமன் ஐயாவும் நாளை அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்காங்க. இருவருக்குமே வாழ்த்துக்கள். நாளையும் நம் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். தாங்கள் கருத்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக பகிர்ந்து கொண்ட சர்வஜித் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்புரைக்கான நேரம். ஐயா மனோ சலமன் ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி. கேக்குதுங்களா? ஹலோ, தெளிவா கேக்குதுங்க ஐயா, பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த ஒரு தளத்துல வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு முதல்ல வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்தது, ஏன்னா உழைப்பாளர் தினத்தையும் உணவு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு. ஆனா somehow இட் காட் கனெக்டட். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தளத்துல இருக்க எல்லாருமே வந்து நீங்க அழகா தொகுத்து சொன்னீங்க. அப்புறம் எல்லாருமே பாராட்டின எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். நம்ம வந்து எப்பவுமே நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ன்றத வந்து இந்த தளத்துல இருக்க எல்லாருமே பின்பற்றுறாங்க. அது ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பானது. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மணித்துளியும் ஒரு நொடித்துளியும் வந்து எவ்வளவு சிறப்பானதுன்றத நம்ம ஒருத்தரும் உணர்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றோம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளோட இணைந்திருக்கிறதுல நம்ம எல்லாரும் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த புதிய மாதம் இது, மே மாதம்.
இந்த புதிய மாதம் நமக்கு சிறப்பாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் என்னோட நன்றிகள் அனைவருக்கும். இந்த தளத்தில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றிகள். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. இன்றைக்கு உழைப்பாளர் தினத்துல உங்களுடைய கருத்துக்களை கேட்பது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறதும் உணவு அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறதும் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு உழைப்பவர்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க நிகழ்வில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், சர்வஜித், லக்ஷ்மி, SR ஸ்ரீனிவாசன் சார், நானோ, கெரோலின் அனைவருக்குமே மிக்க நன்றி. ரீப்ளே கேட்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.